நாம இப்போ என்எஸ்கே உள்ள போறதுக்கு முன்னாடி மக்களே இன்னும் 4 days தான் இருக்கு. அது என்னன்னு நான் உள்ள போனதுக்கு அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு நம்மளோட விக்மேன் வாழ்க்கைய வரலாறுல நாள் 33. நான் இது வரைக்கும் இந்த செரமன் 2ல உள்ள என்எஸ்கே வந்ததே இல்ல. அப்புறம் நமக்கு இந்த டி-ஷர்ட்லாம் டீடைலா பார்க்கணும் நோய் இருக்கு. ஆமாங்க, அதுல எவ்வளவு காட்டன் எவ்வளவு பாலிஸ்டர்னு டீடைலா படிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். சோ நமக்கு இன்னைக்கு ஆஸ்ட்ரோவோட மீட்டிங் இந்த என்எஸ்கேல தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 39 ஆஃபர் இவங்களே சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. முன்ன பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட மந்த்லி பேமெண்ட் எஸ்ரோட வந்து நீங்க 49.99 காசு கட்டணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 10 daysல வந்து ப்ரொமோஷன் இருக்கு. மந்த்லி வந்து வெறும் 39 தான் நீங்க கட்ட போறீங்க. இந்த ஆஃபர் டேட் லாஸ்ட் டேட் வந்து 31ஆம் தேதியோட கடைசி. ஆமா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் முடியதா இன்னும் 4 days இருக்குன்னு சொன்னேன். இது கூட இந்த கிட்ஸ் பேக்கும் 24 monthsக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்களா. சோ நம்ம 2 வருஷத்துல எவ்வளவு சேவ் பண்றோம் சொல்லி கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 39 ringgit 99 cent ஆஃபர் எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட 479 ringgit கிட்ட சேவ் பண்றோம். அப்பதான் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஆஸ்ட்ரோ விஎம்னு அனுப்பின மெசேஜ் எல்லாம் காட்டினாங்க. அப்பதான் ஒருத்தர் ஆஸ்ட்ரோ ஏஎம்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. சோ உங்க டவுட்டை கிளியர் பண்ணலாம்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க, விக்மேனை தான் ரெண்டா டிவைட் பண்ணி விஎம்னு போட்டுருக்கோம். சோ நீங்களும் இந்த மலேசியா இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் பத்தி தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு ஆஸ்ட்ரோ விஎம்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. மத்த எல்லா டீடைல்ஸும் அவங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் இப்ப ஃபுட்பால் மேட்ச் வேற வருது. அதுக்காக 99 உள்ள பேக்கேஜ் 69 மாத்திட்டாங்க. அதுல நம்ம 2 வருஷத்துல 980 ringgit கிட்ட சேவ் பண்றோமா. சோ மறந்துடாம இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட மணியை சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி சிரிக்கிறதுக்கு காரணம் என் பேக் லாக் பண்ணி கொடுத்துட்டாங்க. லாக் பண்ணப்போ மண்டை மேல உள்ள கொண்டே மறந்துட்டேன். நம்ம எப்போதும் போல நம்ம புரோட்டீனுக்காக எக் வாங்க வந்தோம். அதுவும் ஏ கிரேட் எக் தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கிட்டேன். அப்பதான் மண்டை மேல உள்ள கொண்டே மறந்த மாதிரி பர்ஸ் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த அண்ணா வந்து தான் எப்படியோ காப்பாத்தினாரு. அங்க இருந்த கேஷியர் அக்கா கிட்ட ஏன் பேக் எல்லாம் போறீங்கன்னு கேட்டதுக்கு அங்க உள்ள திருட்டு சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ கொஞ்ச நேரம் நாங்க கதை பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் இன்னும் 4 days தான் இருக்கு. மறக்காம அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. அப்புறம் மீண்டும் சந்திப்போம். வரண்டா சின்னசாமி. சரிடா.